Welcome to 3-week workshop on programming in C++. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பார்க்க போறோம் அப்படின்னா அரேங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அரே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் த கான்செப்ட் ஆஃப் அரேஸ் சேம் காமன், ஒன்லி த டிக்ளரேஷன் இது மட்டும் தான் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அரேங்கிற ஒரு கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏன் அரே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் நம்ம போறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். First, let us take a simple example. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுங்க. நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு 2 மார்க்கு நான் ஒரு 3 நம்பர்ஸ் நான் ஆட் பண்றதா ஒரு அசம்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 மார்க்ஸ் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் நான் நீட் டு கிரியேட் 3 வேரியபிள்ஸ் நான் கிரியேட் பண்ணணும். ஸோ 3 வேரியபிள்ஸ் நான் கிரியேட் பண்ணி ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ M1, M2, M3, and there is another one memory location for storing a value. So நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா just read the value of M1, M2, M3, then total equal to M1 plus M2 plus M3, then finally I'm going to print the value of total. So நான் இது பண்ணிட்டேன். இப்ப நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நமக்கு 3 வேரியபிள் தேவைப்படுது 3 மார்க்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு. ஸோ M1, M2, M3க்கு கண்டிப்பாக மெமரி கண்டினியூஸா அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி நமக்கு கிடையவே கிடையாது. ஸோ அது எல்லாருமே உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் இட் இஸ் அ வேரியபிள், ஸோ தட் த மெமரி அலோகேஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பைலர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நான் வந்து அஷூரன்ஸ் தர முடியாது. ஸோ M1, M2, M3க்கு கண்டினியூவா மெமரி அலோகேட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நான் ஒரு 5 மார்க்ஸ் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கேன். இப்போ எகைன் நான் என்ன பண்ணணும், எகைன் ஐ நீட் டு கிரியேட் 2 more ஐடென்டிஃபையர்ஸ். அப்போ இந்த மாதிரி வந்து லென்த் ஆஃப் வந்து இன்புட் வந்து மாறிக்கிட்டே போகுச்சு அப்படின்னா ஸோ அப்ப நான் ஒவ்வொரு டைம் என்ன பண்ணணும், ஒரு ஐடென்டிஃபை நான் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். அதே போல ஐடென்டிஃபை கிரியேட் பண்ணணுங்கிறது நம்பர் ஆஃப் ஐடென்டிஃபைஸ் அதிகமா இருந்துச்சுன்னா ப்ரோக்ராமை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒண்ணு. ரெண்டாவது, லென்த் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெமரி கண்டினியூஸா இருக்காது. ஸோ மேனேஜ் பண்றதுங்கிறது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட். ஸோ by using the array அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம மேல சொன்ன எல்லா டிராபேக்ஸும் எலிமினேட் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய மோர் தென் 1 வேல்யூஸ் ஆஃப் சிமிலர் டேட்டா எலிமெண்ட்ஸ், ஒரே மாற்ற டேட்டா டைப்ல இருக்கிற எலிமெண்ட்டை ஒரே பேர்ல கண்டினியூவா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் by using array. ஸோ நார்மலா மெமரியில கண்டினியூவா நார்மல் வேரியபிள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா மெமரியில அலோகேட் ஆகாது. by using நார்மல் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெமரி அலோகேட் கண்டினியூவா அலோகேட் ஆகாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பைலர் டிபெண்டன்ட். ஸோ அதே போல ஒவ்வொரு நேம்ல தான் நம்ம ஆக்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தட் இட் இன்க்ரீசஸ் த லென்த் ஆஃப் த கோட் அண்ட் மேனேஜிங் ஆஃப் ஐடென்டிஃபைங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அதுக்கு நார்மலா வந்து கம்பைலர்ல தெரிஞ்சிருந்து அப்படின்னா ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் கம்பைலர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இதை விட ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் வந்து ஐடென்டிஃபைஸ் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்னா ஐடென்டிஃபை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு டேபிள் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ தட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள் வந்து காம்ப்ளிகேட்டடா மாறிடும். சிம்பிள் டேபிள் இஸ் சம்வாட் காம்ப்ளிகேட்டட் டு மேனேஜ் பிகாஸ் இஃப் யூ ஆர் இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் ஐடென்டிஃபையர்ஸ் பிகாஸ் சர்ச்சிங் டைம்ல அதிகமாகும். ஸோ ஜஸ்ட் நீங்க கம்பைலரை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, now coming to the concept of array. அப்ப அரேனா என்ன அப்படின்னா ஸோ மேல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரே மாட்ட வேல்யூஸ். ஸோ அரே இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா எலிமெண்ட் stored in a common name in continuous memory location. அப்ப அரேக்கு நமக்கு மெமரி அலோகேட் ஆகுறது கண்டினியூவா அலோகேட் ஆகும், ஒரே நேம்ல வச்சு அக்சஸ் பண்ணிக்கலாம். சோ அப்ப என்னன்னா இது வந்து ஒரு வேர்ட் வந்து கான்ட்ராடிக்ஷன் கிரியேட் பண்ணுது. பிகாஸ் இனிஷியலி ஐ டோல்ட் தட் ஒன் வேரியபிள்ல ஒரே ஒரு வேல்யூஸ் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். பட் இங்க வந்து மோர் தென் 1 வேல்யூ ஒரே நேம்ல ஸ்டோர் பண்றீங்களா, எப்படி அக்சஸ் பண்றது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ லைக் ஆஸ் அ புக்ல உங்களுக்கு எப்படி ஒரு இண்டெக்ஸ் பேஜ் இருக்கோ அதே போல அரேக்கும் ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். by using that index வந்து நம்ம access பண்ணிக்க போறோம். இண்டெக்ஸ் எப்பவுமே வந்து பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கணும். இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0. நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து C++ சப்போர்ட் பண்ணாது. சோ அதே போல பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் மஸ்ட் பி a ஹோல் நம்பரா தான் இருக்கணும், ஃபிராக்ஷனல் நம்பரா இருக்க கூடாது. சோ இது எல்லாமே some of the characteristics of index. நார்மலா இண்டெக்ஸ் varies from 0 to size -1. அதாவது எனக்கு 10 எலிமெண்ட்ஸ்க்கான மெமரியை அலோகேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா 10 - 1 9 எலிமெண்ட்ஸ் வரல நான் ரெக்கார்ட் பண்ண வேண்டியது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் தட் சைஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் அரே பார்க்கலாம். 1 dimensional array, 2 dimensional array and multi dimensional array.
நார்மலா அரே அப்படின்னா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னா நார்மல் வேரியபிள் நேம்க்கு அப்புறம் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இருந்துச்சு அப்படின்னா இட் ஆல்வேஸ் மீன் தட் இட் இஸ் அ அரே அப்படிங்கறத சொல்லலாம். நம்பர் ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட்டை பேஸ் பண்ணி நம்ம டைமென்ஷன்ஸ் இண்டிகேட் பண்ணலாம். ஒரே ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் இருந்துச்சு we call it subscript word. So only one subscript மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அரே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா டேட்டா டைப் அண்ட் வேரியபிள் நேம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை டைமென்ஷன்ஸ் அரே வேணுமோ நீங்க ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் ஒரு சைஸ் நீங்க கொடுத்துக்கலாம். So here I'm given a syntax for defining only one dimensional arrayக்கான syntax மட்டும் நான் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரிஞ்சுக்கணும்னா சரி இது ஓகே எப்படி ஒரு மெமரி அலோகேட் ஆகுது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். சோ ஜஸ்ட் ஐ அம் கோயிங் டு ரிமூவ் எவ்ரிதிங். நான் அதே இன்டிஜர் அரே யூஸ் பண்ணிக்கிறேன். சோ நான் இன்டிஜர் அரே யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு நோ தட் அட்ரஸ். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அரேன்னு ஒரு பேரு. சோ என்னோட பேரே அரேன்னு எடுத்துக்கிறேன். ஐ அம் கோயிங் டு அலோகேட் an array for 5 values. இப்போ எனக்கு அட்ரஸ் வேணும். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அட்ரஸ் நான் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன் எடுத்துக்கிறேன். நான் அட்ரஸ் டிஸ்ப்ளே பண்ணனும் அப்படின்னா வெறும் அரே ஐ டோல்ட் தி இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் வித் 0ன்னு சொல்லிருந்தேன். இப்படி கொடுத்தேன்னா அந்த இண்டெக்ஸ் 0ல என்ன வேல்யூ இருக்குமோ அதுதான். நார்மலா ஒரு அரே டிக்ளேர் பண்ணீங்கன்னா அதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 0. இப்போ எனக்கு அட்ரஸ் தான் வேணும். சோ அதனால நான் ஆம்பர்சன்ட் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஆம்பர்சன்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இண்டிகேட்ஸ் த அட்ரஸ் ஆஃப் த 0th இண்டெக்ஸ். சோ நீங்க சில பாயிண்டர்ஸ் படிச்சிருப்பீங்க அதே கான்செப்ட் தான். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் every index because தென்னாலே நமக்கு அப்பதான் தெரியும் அதோட வேல்யூ வந்து மெமரி கண்டினியூஸா இருக்குது அப்படிங்கிறதுக்காக. so that அரேயோட இண்டெக்ஸ் வந்து varies from 0 1 2 3 and 4 அப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து நான் ரெப்ரசன்ட் பண்றேன். I am going to compile. நான் கம்பைல் பண்றேன் எந்த எரரும் இல்ல. இப்போ என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல வருது 0th ஓட இண்டெக்ஸ், அடுத்ததுல வருது 1வது இண்டெக்ஸ், செகண்ட்ல வருது அடுத்த 3rd எலிமெண்டோட இண்டெக்ஸ், அடுத்தது 4th எலிமெண்டோட இண்டெக்ஸ் அண்ட் 5th எலிமெண்டோட இண்டெக்ஸ் நான் கொடுத்திருக்கேன். பிகாஸ் நான் 5 எலிமெண்ட்ஸ்க்கான மெமரி அலோகேட் பண்ணிருக்கேன். சோ தட் ஹியர் ஒவ்வொரு மெமரிக்கும் ஒவ்வொரு வேல்யூக்கும் மொத்தம் இன்டிஜர் அப்படிங்கறது 2 bytes டோட்டலா 10 bytes ஆஃப் மெமரி அலோகேட் ஆகும். So if you want you can check in. So number of bytes equal to by using size of operator we are going to define. நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். Yeah, sorry, this is the array. So that it's only it's a size of applicable for normal data type. So that the size of இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. only specific index மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். No error. நான் ஜஸ்ட் நான் ரன் பண்றேன். So normally you know that array வந்து represented by hexadecimal value அப்படி நம்ம சொல்லிருப்போம். So இதுல hexadecimal value இருக்கு. So that hexadecimalல வேணா just you need integer formatல வேணும்னா just you can convert this hexadecimal value as a integer. நீங்க integer கன்வர்ட் பண்ணிக்கீங்க. or if you want you can use unsigned integer also. So just நாங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா just ஆட் பண்ண போறேன். ஜஸ்ட் இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்றேன். இன்டிஜர்னா மேபி நெகட்டிவ் வேல்யூஸ்ல கூட வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ நீங்க டிஸ்ப்ளே பண்ணும்போது அந்த ரேஞ்சுக்கு மேல போச்சு அப்படின்னா கண்டிப்பா நெகட்டிவ் வரும். டோன்ட் வரி அபௌட் தி நெகட்டிவ் வேல்யூ. ஜஸ்ட் அதோட வேல்யூவோட ஃப்ளோ மட்டும் பாருங்க. 20 18 16 14 12. சோ இன்டிஜருக்கு 2 bytes அப்படி நாம சொல்லிருப்போம். அப்போ you know that ஒவ்வொரு வேரியபிளுக்கும் அதோட ஸ்டார்டிங் அட்ரஸ் மட்டும் தான் பாயிண்ட் அவுட் பண்ணனும்னு சொல்லிட்டீங்க. அதனால 0th இண்டெக்ஸ் வந்து 20. அப்ப 20 ஆனா இது வந்து நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வேல இருக்கு. either ascending ஆர்டர்ல இருக்கலாம் ஆர் descending ஆர்டர்ல இருக்கலாம். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா 20 18 16 14 and 12. இப்ப பாத்தீங்கன்னா 20 and 19 allocated for 0th index. then அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 18 17 இதெல்லாம் 2 bytes வேணும் ஒரு வேல்யூவை இன்டிஜர்ல ஸ்டோர் பண்றதுக்குனா இன்டிஜரோட சைஸ் வந்து 2 bytes. அப்ப 20 18 and 17 for second element and 16 and 15 for third element and 14 and 13 for next fourth element and 12 and 11 for fifth element. So இப்படிதான் உங்களுக்கு அலோகேட் ஆகும். சோ இது ஒவ்வொன்றும் மாத்துறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கறனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ அம் கோயிங் டு யூஸ் லூப்பிங். see that இங்க ஒரே ஒரு லைன் தான் ஒரே மாதிரி லைன் தான் இருக்கு. ஒன்லி எது மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா இண்டெக்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. So you know that what is variable அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். variable is value which is can be changed during execution of the program சொல்லிருப்போம். இண்டெக்ஸ் 0 தான். சோ ஒன்லி இத மட்டும் மாத்தினா போதும் மத்த எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. சோ இந்த இடத்துல நான் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன்.
நார்மலா வந்து 0க்கு அப்புறம் எனக்கு வர இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1. ஸோ அதனால இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு யூஸ் I++ போட்டுக்கோங்க. டோட்டலா எது வரலும் வரணும் அப்படின்னா 4 வரலும் வரணும். ஸோ தட் நான் லெஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் இன்ட்ரெஸ்ட் டு கோ வித் மீன்ஸ் ஐ இன்ட்ரெஸ்ட் டு கோ வித் 4 மீன்ஸ் ஈக்குவல் ஆபரேட்டர் நான் போக விரும்பல. ஸோ தட் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். Now I'm going to run. நான் ரன் பண்றேன். சாரி டிக்ளரேஷன் மிஸ்ஸிங். ஸோ நான் ஐன்னு கொடுத்துட்டேன். ஜஸ்ட் கம்பேர். No errors. Just run the program. Display as usual. இல்ல எனக்கு மைனஸ் வர மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா better okay if you want you can go to unsigned integer. It will give a more clarity. So the address எப்பவுமே மாறாத உங்களுக்கு நீங்க அந்த டேட்டா டைப்க்கு மாத்தும் போது உங்களுக்கு கன்வர்ஷன்ஸ் இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத சைன் அண்ட் சைஸ் குவாலிஃபைர் வரும்போது உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருப்பேன். இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா 16 லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் பாருங்க ஃபார் a more clarity. 16 18 20 22 24. So 16க்கு அப்புறம் 18 போகுது. சோ இடையில ஒரு நம்பர் இருக்கு. ஏன் அந்த நம்பர் வரலனா நான் சொல்லிருக்கேன் once address display பண்ணும்போது அந்த இண்டெக்ஸோட அந்த வேரியபிளோட ஸ்டார்டிங் அட்ரஸ் தான் நமக்கு வேணும். மோர் தென் 1 அட்ரஸ் இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் அட்ரஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். சோ இன்டிஜருக்கு 2 பைட்ஸ் அலோகேட் பண்ணலாம். அதோட ஸ்டார்டிங் அட்ரஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். சோ 16 and 17 allocated for the 0th element and 18 and 19 allocated for the next element. 20 and 21 allocated for third element and 22 and 23 allocated for the fourth element and 24 and 25 allocated for the fifth element. So இப்படி உங்களுக்கு allocate ஆகுது அப்படின்னா என்ன அப்படின்னா just go for memory representation பாருங்க போங்க for one dimensional arrayக்கு. Okay, so let us take this one. Okay, no problem. I will go with next columns. Okay, representation. Okay, so for understanding, just I'm going to create an array. அதே அரே நான் எடுத்துக்க போறேன். என்னோட அரேயோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா so ARRAY array of 5 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிருந்தேன். அதுவும் இன்டிஜரா டிக்ளேர் பண்ணிருந்தேன். So it means that for every element I need 2 bytes அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சோ அப்ப 2 bytes அப்படின்னா டோட்டலா 10 bytes நமக்கு வேணும். So 1 2 3 4 5 6 7 8 9 10. So assume that every box வந்து ஒரு பைட்டா நீங்க அசம்ப்ஷன் எடுத்துக்கங்க for easy understanding. அப்போ ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு 2 மெமரி வேணும். 2 bytes இருந்தா தான் ஸ்டோர் பண்ண முடியும். And 4. So totally, so you know that the address பாத்தீங்க அப்படின்னா so நான் இங்க இருக்கிற அட்ரஸ் நான் எடுத்துக்கிறேன். Just for understanding purpose காக தான். So 65,516. Just for convert தான் 65,516, 65,517, 518, 519 continuous flow கொடுக்கிறேன் உங்களுக்கு. 520, 521, 522, 523, 524, 525. So this is for index 0, index 1, sorry, index 1 வந்து அடுத்தது 1, 2, 3 and 4. So நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்பவுமே அதோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து அதோட அட்ரஸ் தான் பாயிண்ட் பண்ணோம். அப்போ 0th இண்டெக்ஸோட அட்ரஸ் வந்து 516. அடுத்து பாத்தீங்கன்னா 1வது இண்டெக்ஸோட அட்ரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 518. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 520, 522. So if you want you can clarify பண்ணிக்கீங்க. 16, 18, 20, 22, 24. In case இல்ல எனக்கு வந்து எனக்கு இது கன்ஃபியூஷனா இருக்கு. இது எப்படி இது கரெக்ட்டா வரும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். So if you want you can convert it into float. Floatனா 4 பைட். நமக்கு அட்ரஸ் வந்து ஹோல் நம்பர்ல தான் வரணும். அதனால நாங்க இந்த இண்டீஜர் மாத்தல. செக் பண்ணி பாருங்க 44 தான் அலோகேட் ஆயிருக்கும். அதே போல அலோகேட் பண்ண அட்ரஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். சோ தட் எப்பவுமே அலோகேட் பண்ண அட்ரஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்காது. See that பாருங்க 506. அப்ப 6 7 8 9 வந்து allocated for one value 0th element because it is a float. அடுத்தது 10 11 12 13 allocated for the next element. 14 15 16 17 allocated for the third element. So 18 19 20 21 allocated for the fourth element and 22 23 24 25 26 allocated for 25 allocated for fifth element. In case இல்ல I don't want to
values are like this, I will go with double அப்படி நான் சொல்றேன்னா I can change my size. பாருங்க அப்போ 88 ஆட் ஆயிருக்கும். அப்போ 84 96 the difference வந்து 8 bytes. 94 to 102 means 502, there is a difference 8 bytes, so it will be worked. இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அப்போ charக்கு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. it is a character array. Character array it is a 1 byte தான். so 1 னா increase ஆயிருக்கும் 20 21 22 23 24, so that the memory allocations வந்து எப்பவுமே உங்களுக்கு constant இருக்காது உங்களுக்கு தெரியும். சோ பைட்ல அந்த வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது, அதோட அட்ரஸ் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ தட் இப்ப 0th இண்டெக்ஸ்னு சொல்றீங்க அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வந்து 65516 அதோட அட்ரஸ். பட் ஆனா இப்போ கம்பைலர் ரன் பண்ணும்போது மீன்ஸ் இப்போ வேல்யூ அக்சஸ் பண்ணும்போது நமக்கு 2 பைட் இருக்கணும். சோ தட் இப்ப என்ன பண்ணுவோம்னா a0 நீங்க கொடுக்கும்போது அப்ப என்னன்னா அதோட ஸ்டார்டிங் அட்ரஸ் அதோட டேட்டா டைப் ஆகும் இண்டீஜர், சோ தட் வந்து 2 பைட்ஸ் அதோட பைட் பிளஸ் அதுல இருந்து இன்னொரு பைட்டும் கம்பைன் பண்ணிக்கும். இன்கேஸ் ஃப்ளோட் ஆனா அந்த எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் பிளஸ் அதுல இருந்து ரிமைனிங் 3 பைட்ஸ் எடுத்து கம்பைன் பண்ணி வேல்யூவை ஜெனரேட் பண்ணிக்கும். இப்போ அட்ரஸ் கால்குலேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நார்மலா வந்து ஒரு கம்பைலேஷன் நீங்க பண்றீங்க அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட்ல வந்து இந்த அட்ரஸ் கால்குலேஷன்ஸ் நடக்கும். சோ அது எப்படி நடக்கும் அப்படின்னா I will give an explanation. ஆக்சுவலா என்னன்னா ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் அரே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். starting address of array plus அடுத்தது என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து 1 dimensional array, அதனால அதோட எந்த இண்டெக்ஸோட வேல்யூ வேணும் பிளஸ் நீங்க என்ன டேட்டா டைப் எடுத்துருக்கீங்க அப்படிங்கறது தான் முக்கியம். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I am going to calculate the address for a of 2, means that array of 2. ஞாபகம் வச்சுங்க, எப்பவுமே இந்த அட்ரஸ் வந்து அரேங்கிற பேர் வந்து ஆல்வேஸ் டு பாயிண்ட் டு த ஸ்டார்டிங் அட்ரஸ் மட்டும் தான் பாயிண்ட் பண்ணிக்கும். அரே நேம் வந்து அரேன்னு எடுத்திருக்கேன் நானு. சோ நீங்க என்ன அரே வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து யூசர் டிஃபைன் ஐடென்டிஃபையர்ஸ் தான். யூ கேன் டிஃபைன் எனி நேம். இட் ஆல்வேஸ் டு பாயிண்ட் டு த ஸ்டார்டிங் அட்ரஸ். அது எப்பவுமே உங்களுக்கு ஸ்டார்டிங் அட்ரஸ் மட்டும் தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். சோ அப்ப அரே ஆஃப் 2 அப்படின்னு நீங்க போடும்போது ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் அரே எப்பவுமே 0th இண்டெக்ஸ் தான் ஸ்டார்டிங் அட்ரஸ். சோ தட் தி ஸ்டார்டிங் அட்ரஸ் இஸ் 65516. அதான் என்னோட ஸ்டார்டிங் அட்ரஸ். நான் ஈக்குவல் போடல, இங்க கால்குலேஷன் மட்டும் அப்ளை ஆகும், அதனால நான் ஈக்குவல் போடல. 5116 பிளஸ் என்னோட இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இண்டெக்ஸ் தேவைப்படுது. இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இதுல இருக்கும் பாருங்க, இந்த இதுல இருந்து எடுத்துக்கலாம் நீங்க. 2 into என்னோட சைஸ் ஆஃப் டேட்டா டைப், என்னோட அரேயோட டேட்டா டைப் வந்து இண்டீஜர், இண்டீஜருக்கு 2 bytes. சோ அப்ப என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் யூ கேன் புட் ஈக்குவல் 65520 வந்திருக்கு. சோ 65520 பாருங்க, 6520 இது ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் யுவர் அரே. அரேயோட ஸ்டார்டிங் அட்ரஸ் உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ as 65520ங்கிற அட்ரஸ். அப்ப இந்த அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூவை எனக்கு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க டிஃபைன் பண்ணிக்குவீங்க. சோ அதுதான் அதோட மீனிங். ஓகேங்களா? சோ நான் உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. சோ I am going to explain now. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து வேல்யூஸ் எப்படி வந்து 1 dimensional arrayல வேல்யூ இப்போ அட்ரஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். அடுத்தது எப்படி வந்து நான் வேல்யூஸ் அலோகேட் பண்றது அப்படின்னு நான் பாக்குறேன். சோ there are 2 ways நம்ம வேல்யூ அசைன் பண்ணலாம் அரேக்கு. ஒன்னு வந்து கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன் அப்படின்னா என்னன்னா அரேவை டிக்ளேர் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணலாம் வேல்யூ அசைன் பண்ணலாம் பை யூசிங் கர்லி பிரேசஸ்ல பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கால்ட் செட்னு சொல்லுவோம். 1 dimensional arrayல நீங்க வந்து லிஸ்ட்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் 20 இந்த மாதிரி நான் வேல்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னா you can give negative values also, that is on your choice. ஓகேங்களா? ஓகே, சோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 வேல்யூஸ் கொடுத்திருக்கோம். பட் இங்க நான் 3 வேல்யூஸ் மட்டும் தான் கொடுத்திருக்கேன். சோ தட் 0th இண்டெக்ஸ் வந்து 30, நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 20, அடுத்த இண்டெக்ஸ் வந்து -3, தென் ரிமைனிங் வந்து 5 ஸ்பேஸ்ல 3 ஸ்பேஸ் கொடுத்துட்டா மினிமம் 2 ஸ்பேஸ்க்கு 0 ன்னு அசைன் ஆகும். பிகாஸ் the default value is 0. இப்போ நான் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் 5 தான் சைஸ் i++ out. சோ இந்த இடத்துல நான் a of 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் கம்பைல் பண்றேன் அப்படின்னா சாரி என்னோட அரே பேர் வந்து அரே நாட் a. ஜஸ்ட் நான் கம்பைல் பண்றேன், ஜஸ்ட் அந்த எக்ஸிக்யூட் பண்றேன். so just a minute. Well, check it. I think there is an issue here. Oh, sorry. This is a character.
character array இருக்கு. It is not an integer array, so that it makes a confusion. Because it is ASCII table இருக்கிறது display ஆகும். Sorry, I didn't check that. So now I can take it. For easy understanding, we will go with the number array. நமக்கு வர அவுட்புட் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். See that உங்களுக்கு வந்து 30, 20, -3 இந்த மூணு வேல்யூ நான் அசைன் பண்ணது. பட் 5 மெமரி ஸ்பேஸ் 5 வேல்யூஸ்க்கு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிருக்கோம். So that நீங்க வேல்யூ அசைன் பண்ணலாம். டிஃபால்ட்டா இருக்கிற வேல்யூ 0. If you want, you can allocate 5 வேல்யூஸ் நீங்க கொடுத்துக்கலாம். என்ன வேல்யூ வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ரன் பண்ணி பாருங்க. நீங்க கொடுத்த 5 வேல்யூஸ்மே வரும். அப்ப நீங்க கேட்கலாம், சரி இங்க நான் இன்னொரு வேல்யூ நான் எக்ஸ்ட்ரா கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்ட்டு. நீங்க கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்க சைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க 5ன்னு. ஸோ அதனால 5 மட்டும் தான் உங்களால கொடுக்க முடியும். ஸோ 6 கொடுத்தீங்கன்னா எரர் காமிக்கும். டூ many initializers எரர் காமிக்கும். இல்ல இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, எனக்கு இங்க மட்டும் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துக்கிறோம், எனக்கு அப்ப இந்த இடத்துல வேண்டாம், கன்ஃபியூஷன் ஆகும் நினைச்சீங்கன்னா பெட்டர் யூ கேன் லீவ் அ ஸ்பேஸ். அதாவது நீங்க கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன் போகும்போது இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்ப என்ன பண்ணா கம்பைலர் இங்க எவ்வளவு வேல்யூஸ் இருக்குன்னு எடுத்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் எடுத்துக்கோ. நான் இங்க 5 தான் கொடுத்துருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் 5 வேல்யூஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். 6th வேல்யூ பிரிண்ட் ஆகாது. உங்களுக்கு வேணும்னா எப்படி ஒர்க் பண்ணோ பண்ணிக்கலாம். சோ நான் என்ன சொல்ல, அப்ப இந்த இடத்துல நான் ஆக்சஸ் பண்ணிருக்கேன். இட் மீன்ஸ் தட் தி வேல்யூ இன் an array, நான் வந்து அந்த இடத்துல வேல்யூ இன் array நான் சொல்றேன். சோ தட் வந்து அந்த அட்ரஸ் கால்குலேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஒர்க் ஆகும். அட்ரஸ் கால்குலேஷன் வேல்யூ இன் தி அட்ரஸ் அப்படின்னு வரும் உங்களுக்கு. வேல்யூ இன் தி அட்ரஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து 0th இண்டெக்ஸுக்கு கால்குலேட் பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் அரே ஆஃப் 0க்கு நான் கால்குலேட் பண்றேன் அப்படின்னா, அப்ப அதோட லாஜிக் என்ன, ஸ்டார்டிங் அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அங்க ஸ்டார்டிங் 65/16 பிளஸ் என்னோட இண்டெக்ஸ் 0, இண்டீஜரோட சைஸ் வந்து 2. ஸோ அதோட ஆன்சர் 65516 தான். அப்போ 65116 என்னன்னு பாருங்க, 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ. ஸோ நான் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் மினிட் ஐ கேன் செக் இன். அங்க என்ன வேல்யூ கொடுத்திருக்கேன் அப்படின்னா 30, 20, -3. So 30, 20, -3. Just a minute. -45, 67. Just நான் 5 values மட்டும் எடுத்துக்கிறேன். -45 and 67. So these are the values will be stored here. அப்ப நீங்க வந்து அரேக்கு முன்னாடி ஆம்பர்சன் அப்படின்னு போடாம விட்டுட்டீங்கன்னா it means that it is a array அப்படிங்கிற லாஜிக்ஸ் தான். அரே அப்படிங்கிற லாஜிக்ஸ் தான். சோ தட் அப்ப பாத்தீங்க அப்படின்னா 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ 0, that means 30, so that it will be displayed. இப்போ நீங்க ஜஸ்ட் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ நான் என்ன பண்றேன், I don't want to use a loop here. இப்போ நான் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நான் டிஸ்ப்ளே பண்றேன் அப்படின்னு. எப்ப நீங்க அரேயோட எலிமெண்ட் நீங்க ஆக்சஸ் பண்ணாலுமே அந்த அட்ரஸ் கால்குலேஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதே லாஜிக்ஸ்ல தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் அரே ஆஃப் 0ன்னு போட்டேன் அப்படின்னா இது ரிட்டர்ன் 6550. அந்த 65516ல இருக்கிற வேல்யூ, 65516ல இருக்கிற வேல்யூனா 2 பைட்டா கம்பைன் ஆகணும் பிகாஸ் ஆஃப் இண்டீஜர். அப்ப 65516 and 65517 இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ண அப்படின்னா 16 பைட் எனக்கு பைனரி வேல்யூ இருக்கு. அந்த பைனரி வேல்யூவை டெசிமலா கன்வெர்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணணும். So 30, so 0th இண்டெக்ஸ்ல உங்களுக்கு 30 இருக்கு, ஆன்சர் வந்துரும். இன் கேஸ் இப்போ 1 வரணும் அப்படின்னா 1 வந்துரும். சோ அதான் லூப்ல போட்டுருக்கோம். சோ லூப்ல போடும்போது உங்களுக்கு அந்த இண்டெக்ஸ் மாற மாற உங்களுக்கு அது ஆஸ் யூசுவல் வர்க் ஆயிரும். சோ இண்டெக்ஸோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும்போது 0th இண்டெக்ஸ்னு வரும்போது அப்ப என்ன, 0th இண்டெக்ஸ்ல சேம் அட்ரஸ் இருக்கும். 1 கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் அட்ரஸோட 2 பைட்ஸ் ஆட் ஆகும். 2ன்னு வந்துச்சு அப்படின்னா அடுத்தது 4 பை ஆட் ஆகும் பிகாஸ் ஆஃப் மல்டிபிள் வித் 2. சோ இப்படிதான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது வந்து கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன். இப்போ ரன் டைம், இப்போ கம்பைல் டைம் வேண்டாம், நான் ரன் டைம் இனிஷியலைசேஷன் போறேன், எனக்கு வேல்யூஸ் வந்து நான் ப்ரோக்ராம ரன் பண்ணும்போது மாத்திக்கணும்னா கண்டிப்பா யூ மஸ்ட் டு டிஃபைன் அ சைஸ். அதர்வைஸ் நீங்க எம்டியா விட முடியாது. எம்டியா விட்டீங்க அப்படின்னா இட் மேக்ஸ் an error message. சைஸ் இஸ் அன்னோன் இருக்கும். அதனால நீங்க கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு வேல்யூஸ் டிஃபைன் பண்ணி தான் ஆகணும். 5, 6 உங்களுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் எவ்வளவு வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம். நீங்க ரன் டைம் இனிஷியலைசேஷன் போறீங்க அப்படின்னா so you can use a cin operator, that's all for runtime initialization. So normally வந்து 1 dimensional array போறீங்க அப்படின்னா one loop கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணணும் for accessing காக. So further you must know what is the maximum number of elements you are going to store. இப்போ எவ்வளவு லிமிட் வந்து உங்களுக்கு வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம். நீங்க C ல என்ன பண்ணீங்களோ அதே தான். நார்மலா cn வந்து ஃபர்ஸ்ட் லிமிட் வாங்கிட்டு தான் நீங்க 1 dimensional array வர்க் பண்ணுவீங்க. அதே லாஜிக்ஸ்ல நீங்க வர்க் பண்ணிக்கீங்க. So c equal to 0, so then I less than or given I plus plus, then you can go into read the value. So normally நீங்க C ல எப்படி ஆபரேட் பண்ணீங்களோ அதே லாஜிக்ஸ் தான். only thing என்ன அப்படின்னா the memory allocations எல்லாமே காமன் தான் இங்கேயும். So somebody memory allocation கன்ஃபியூஷனா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். Sorry, this is array. So அரேயோட பேர் வந்து யூசர் டிஃபைன் தான். உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 elements அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். So 45, 2, 1, 2, 3. So it will be displayed as usual.
சோ நீங்க இடையில என்ன ப்ராசஸ் வேணுமோ நீங்க அந்த லாஜிக்ஸ் நீங்க சீல எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்க லாஜிக்ஸை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 50 வந்து இல்ல நான் வந்து ஒரு வேரியபிள்ல கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சீன் கொடுக்குறேன்னா இந்த வேரியபிள் 2 பார்ட்டா இருக்கு. 2ஆ இருக்கலாம். 3 வே இருக்கலாம். கான்ஸ்டன்ட்ஸா இருக்கலாம். சோ கான்ஸ்டன்ட் int c equal to some values. For example 10 ன்னு கொடுக்கலாம். சோ எந்த எரரும் இருக்காது. இன்னொரு வே என்ன அப்படின்னா இல்ல அப்படின்னா ஹாஷ் டிஃபைன் வேரியபிள் கொடுக்கலாம். ஹாஷ் டிஃபைன் because it is a compile time replacement உங்களுக்கு தெரியும். சோ இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலும் it will work. எந்த எரரும் வராது. இல்ல எனக்கு compile time initialization வேண்டாம் அப்படின்னா you can go with enum constant-ஆ கொடுக்கலாம். இது லாஸ்ட் வீடியோல நீங்க enum பார்த்திருப்பீங்க. so d so I'm going to say c equal to 12. so இந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். then it will work. because it is a constant. so இது எல்லாமே உங்களுக்கு கம்பைல் டைம்ல ரீப்ளேஸ்மென்ட் ஆகலாம் வர்க் பண்ண முடியும். பட் ஆனா C-ல நீங்க கான்ஸ்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா கான்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ இருக்காது. இருக்கணுங்கிற கண்டிஷன் இல்லாதனால கான்ஸ்டன்ட் வேரியபிளா அந்த இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் C++ல உங்களுக்கு அதை தான் அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? so that's all about one dimensional array and the working principle. normally the working எல்லாமே நீங்க C-ல படிச்சதே தான். the memory allocations மட்டும் please get a clear idea. thank you.